கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்கு ராஜாதி ராஜாவை எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமை. எடுத்து வாசிப்போம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம், அதுல 18ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 1 யோவான் 2:18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலமாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்ன காலமா அது? நிகழ்காலம், வருங்காலம், அந்த காலம் சொன்ன இது என்ன காலமா? நம்ம வாழ்கிற காலம் நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரத்தில் நடக்கும் என்று ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். மத்திய 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த காலம் இதுங்க, இது கடைசி காலம். என்ன காலங்க? கடைசி காலம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரமாய் வருகிறார், வரப்போகிறார். அதுக்கு என்ன பண்ண? கடைசி காலம். அப்ப அந்தி கிறிஸ்து வேற, அந்தி கிறிஸ்து வேற. இயேசுவை போல தோரணமா இருக்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி பொய்யை தடுத்து கொண்டிருக்கிற வலு சர்ப்பம், சாத்தான் என்று, பழைய பாம்பு என்று சொல்லி அவனு சோதரன். அவன் ஒரு 3 பேரும் சொல்ல மக்களை எப்படி தங்கம் இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற ஆப்போசிட்டா இருக்கும், கவரிங் இருக்கும். தங்கம் கவரிங் பார்த்தா ஒண்ணு உரசி பார்க்காம என்ன பண்ணும், அது தங்கமா வேறிங்கமா தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை புயல் அடிச்சாலும் கிறிஸ்துவுக்காக ஆமே நீங்கள் முத்திரையடைக்கப்பட்ட பிள்ளைகளாக அந்த 5 கன்னிகளை போல எப்போதும் ஆயத்தமுள்ளா இருக்கிற கடைசி காலங்கள்ல ஆமே கூடுமான தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கிற கொடூரமான காலத்துல வந்து அந்தி கிறிஸ்து வந்து இன்னும் வரலன்னு சொல்ல மறைஞ்சிருக்கிறான். மறைஞ்சிருந்து என்ன பண்றான்? எல்லா வேலையும் என்ன பண்றான்? தந்திரமா செயல்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்தி கிறிஸ்துனுடைய வேலை தேவனுடைய உண்மையான பிள்ளைகளை கெடுக்கிறது, அவங்க உபவாசத்தை கெடுக்கிறது, அவங்க பிரேயரை கெடுக்கிறது, அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, அவங்க நிம்மதியை கெடுக்கிறது, சந்தோஷம் கெடுக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மக்களை குழப்புறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை இப்படி போட்டு திருச்சி என்ன பண்றது? சத்தியத்தை முரண்பாடா பேசி என்ன பண்றது? இயேசு கிறிஸ்து வந்துட்டான்னு சொல்லி என்ன பண்றான்? சில பேர் என்ன பண்ணுவான்? அப்படி கல்ல உபதேசம் பண்ணி என்ன பண்றான்? நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, என்னவெல்லாம் பண்ணிக்கலாம், எத்தனை பொண்டாட்டியும் கட்டிக்கலாம், எத்தனை மனைவியும் கட்டிக்கலாம், நீ எப்படிலாம் இருந்துக்கலாம். நீங்க கடுமையான கல்ல அந்தி கிறிஸ்து மறைந்து வசனம் சொல்லுவது என்ன பண்ணா? மறைந்து இருக்கிறான். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கேள்விப்பட்டு நீங்கள் என்ன பண்ண? அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். இந்த பூமியில நம்ம இருளும் இருக்கிறது, வெளிச்சமும் இருக்கிறது. சோத்திரம். வெளிச்சம் பகலுக்குருவில் நான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் பகலுக்குருளாக நம்ம தெளிந்தவர்களா இருக்கணும். சோத்திரம். வேதத்தை படிச்சு இதை கடமை படிச்சோம்னா, வேதத்தை சரியா முறையை படிச்சாதான் நம்மளுக்கு வேதத்தை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை இந்த 5 நிமிஷம் பேசுனால 10 நிமிஷம் பேசுனா உங்களுக்கு என்ன பண்ணாது? ஒருவேளை 5 நிமிஷம் வீடியோ நீங்க முழுசா பாக்குறீங்களா தெரியல. கர்த்தருக்கு சோத்திரம். ஆமா, இன்னைக்கு நம்ம ஷார்ட் வீடியோ தான். இன்னைக்கு உடனே ஒரு வசம் தான், அதுலதான் இன்னைக்கு என்ன பண்ணுது? இன்னைக்கு 1 மணி 2 மணினா அது அந்த மக்கள் என்ன பண்ணல, அதுல விரும்புறது இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா கடைசி காலத்துல என்ன பண்ணும்? இது அப்படித்தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசம் போக்கும் பொல்லாத ஆவிகள். என்னவா? வெளிப்படுத்த விசேஷத்துல போட்டிருக்கு, மோசம் போக்கும் ஆவிகள். அப்ப மோசம் போக்குற ஆவிகள் கூடுமானால் எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளை, இந்த அந்தி கிறிஸ்து விலைக்கு நீங்க பாதுகாக்கணும். வேதாகமத்தை நல்லா படிக்கணும். சோதனம். குடும்ப ஜெபத்துல ஜெபம் பண்றது தப்பு இல்லை, நல்லது. நான் வணங்குறேன். கர்த்தருக்கு சோத்திரம். அந்த ஜெபிக்கிறத விடாதீங்க. அதே மாதிரி உங்க ஜெபத்துல, உங்க குடும்ப ஜெபத்துல வேத வாசிப்பு இருக்கணும். ஒரு வேத வாசிப்பை திறந்தோம் என்ன பண்ணுங்க? குடும்பமா என்ன பண்ணுங்க? வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல கர்த்தரோட பேசுவார். உங்களுக்குரிய வார்த்தைகள் அதுல இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்னும் வேற மாதிரி என்ன பண்ணுவான்? ட்ராக்கு எடுத்து போடுவான். நம்ம பிள்ளைய சரியா நம்ம ஊட்டி கரெக்டா வளர்த்தா நம்ம பிள்ளை சொல்லி கேட்கும். நீங்க அந்த பிள்ளைய சரியா அன்பு கூட்டி அது சரியா வளர்க்கணும்னா அது வேற பக்கம் தேட ஆரம்பிச்சிடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம கொடுக்கப்பட்ட அந்த அருமையான ரட்சிப்பை நாம் காத்து கொள்வோம். இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய தந்திர ஆவிகளுக்கு வெளியே உள்ள போறவங்களை விடாதபடி நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்காக வைராக்கியமா இருப்போம். இங்க இடத்துல போட்டுக்குது சோத்திரம். அதுல அழகா போட்டு பாருங்க, இது கடைசி காலமா இருக்கு. அந்தி கிறிஸ்து கடைசி காலம். கடைசி காலத்து நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? சோத்திரம். ஆயத்தம் தீவு என்ன பண்ணணும்? எண்ணெயும் இருக்கணும்,
தீவெட்டி இருக்கணும். மணவாளனை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். சோத்திரம். அங்க போய் நம்ம தியாலஜி படிக்க தேவையில்ல, ஆயத்தமா இருக்கணும். நீ ஆயத்தமா இருந்தா மனம் திரும்பினா இன்னைக்கு ரச்சனை நாள், நாளைக்கு நாளை கழிச்சு, இன்றைக்கே ரச்சனை இல்ல. நான் 10 வருஷம் கழிச்சு நாளைக்கு நான் மனம் திரும்பிக்கிறேன், இன்னும் ஒரு 4 கழிச்சு மனம் திரும்புவேன், நான் வயசான பிறகு ஊழியத்துக்கு வரேன், நான் அதுக்கப்புறம் செய்யறேன். இன்றைக்கே ரச்சு, இன்றைக்கே செய், அது இப்பொழுதே செய். ஆனா சொல்லாத அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறார். புதிய வானம் புதிய உண்டாக்குற சர்வ வல்லமுள்ள தேவன் சீக்கிரமாய் வர, கடைசி காலம். சோத்திரம். எத்தனையோ வர சொன்னார் நோவா, பிரசங்கம் வந்துருங்க கூட ஒருத்தனை வரல. 8 பேர் மாத்திரம் தான் அந்த பேழைக்குள்ள போனாங்க. பேழைக்குள்ள இருங்க, தேவனுடைய பிரசனத்துக்குள்ள இருங்க, தேவனுடைய ரத்த கோட்டைக்குள்ள இருங்க. இன்னைக்கு உலகம் எவ்வளவு விழுங்காம அந்திகிறிஸ்து அழிந்து கொண்டிருக்கிறான். உங்கள் குடும்பத்தை காத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஜெபமுமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த அந்த அந்திகிறிஸ்து ஆவிகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. இந்த பிள்ளை ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்வீராக, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.